வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற டிபிஎஸ் பேங்கில் வந்து பேனோவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேனோவ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேனோவை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிஓஎஸ்பி அதாவது டிஜிபேங்க் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோட்டி இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனோங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேனோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோட்டி இன்னொரு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேனோவை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேனோவை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யுவர் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைட் கார்னரில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோட்டி இன்னொரு பேஜுக்கு போகும். அடுத்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரிஜிஸ்டர் யுவர் மொபைல் நம்பர், இந்த உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய பேங்கில் கொடுத்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். நெக்ஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துடும், நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பரு. அடுத்து வந்து நிக்நேமை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் இருக்கிற மாதிரியும் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களோட நேமை வந்து ஷார்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து லிங்க்டு அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பேஜ் போகும். இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோட்டி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பிஓஎஸ்பி பேரோல் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்து வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தோட்டி இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அடுத்து வந்து நீங்கள் என்ன நிக் நேம் கொடுத்துருக்கீங்களோ அது ஷோ ஆகும். அடுத்து லிங்க்டு அக்கௌண்ட்டும் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். இது எல்லாத்தையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், 6 டிஜிட் ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட், அதாவது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே போய்ட்டு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் வந்து அந்த கியூஆர் கோடு மூலிமா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் மூலியமாகவும் சென்ட் பண்ணலாம் மணி. நீங்கள் பேனோவை போனீங்கன்னா உங்களுடைய காண்டாக்டில் உள்ள மொபைல் நம்பர் மூலிமா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேனோவை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து ஸ்கேன் பேன் இருக்குல்ல, ஸ்கேன் பேயை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னு டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேனோங்கிறதுல பேனோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேனோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பே நவ் டு மொபைல், அந்த மொபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அது மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து டிபிஎஸ் பேங்க் சம்மந்தமான வீடியோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டை தொலைஞ்சு போன ஏடிஎம் கார்டை வந்து எப்படி நம்ம வந்து நியூ ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணுறங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய அதாவது டிஜிபேங்க்கில் வந்து அப்ளிகேஷனில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்து போயிருந்தாலும் அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறங்கிறது நான் அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிபிஎஸ் பேங்க் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. 1 by 1 வீடியோ போடுறேன். நான் டிபிஎஸ் பேங்க் சம்மந்தமாக அனைத்து வீடியோவும் நான் போடுறேன். தேங்க்யூ.